வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி, வெஜ் புலாவ், அதாவது கேப்சிகம் பன்னீர் புலாவ். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு புலாவ், ரொம்ப ரிச்சாகவும் அதாவது ஹெல்த்தியாகவும் ஒரு லஞ்ச் பாக்ஸை கொடுத்து அனுப்புறதுக்கு வந்து இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷஸ்லாம் எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போதும் நீங்கள் கண்டிப்பாக இந்த புலாவ் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இது சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த கேப்சிகம் பன்னீர் புலாவ் இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. உண்மையிலே ரொம்ப நியூட்ரிட்டிவ் ரிச்சாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி குடமிளகாலே இந்த 3 கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், அப்புறம் எல்லோ கலர் 3 எடுத்து வச்சுருக்கேன். பட் இது எல்லா காய்கறி கடையிலுமே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அந்த கேப்சிகம் கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பச்சை கலர் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், அப்புறம் இது பேர் என்னடா அது வரமாட்டேது, வேக வச்ச ஸ்வீட் கார்ன் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ரைஸ் வந்து நல்லா கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது பாஸ்மதி அரிசியில் தான் நான் செய்கிறேன். பட் நீங்கள் எந்த ரைஸில் வேணாலுமே இது செஞ்சுக்கலாம். ஆனால் ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக வடிச்சுக்கணும், அது மட்டும் முக்கியம். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடிகனகமான ஒரு கடாயோ இல்லை ஒரு பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா அந்த காய்கறிலாம் கட் பண்ணியிருக்கும் போதே பக்கத்தில் பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதே எண்ணெயை தான் இப்போ இதில் ஊற்றிருக்கேன். ஸோ அதுலேயே நம்ம இந்த ரைஸை தாளித்து விட்டுடலாம். பன்னீர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தோஃபு சோயா பன்னீர் சொல்வோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அது இல்லைன்னா சோயா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்குன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 15 பல் பூண்டு, ஒரு அரை இன்ச்சு அளவு இஞ்சி, அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட இதே ரைஸ் வெரைட்டி, இதே புலாவ் இதே மாதிரியே செய்யலாம். ஸோ வெங்காயம் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் இல்லை, கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும். பூண்டு, வெங்காயம், இஞ்சி, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பழமான ஒரு தக்காளி. இது கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும், கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்துப்போம். ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் அப்படி குழஞ்சி வதங்கி வரணும். அதுக்காக நம்ம இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே கூட சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஸோ அப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் சிம்மரில் வச்சுட்டு அந்த மூடி லிட்டு போட்டு ஒரு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அப்படியே மூடி விட்டிங்கன்னா கூட தக்காளி அப்படியே குழஞ்சி வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அது வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி பாருங்கள் அப்படியே குழஞ்சிருச்சு, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்தது நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள். உங்களுக்கு காரமாக கொஞ்சம் மீடியம் ஸ்பைஸியாக வேணும்னா செந்தூர் தனி மிளகாய் தூள், இல்லை காரமே வேண்டான்னா செந்தூர் காஷ்மீரி தூள், 2மே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் எது வேணுமோ போட்டுக்கலாம். அடுத்தது செந்தூர் கரம் மசாலா, அது ஒரு 3/4 டீஸ்பூன். அப்புறம் செந்தூர் ஜீரா பவுடர், அது ஒரு அரை டீஸ்பூன். இது 4 மசாலாவும் நம்ம இதில் சேர்க்குறோம். நம்மக்கிட்ட 20 வகையான மசாலாஸ் இருக்குது. உங்களுடைய சமையலை சுவையாகவும் மணமாகவும் சீக்கிரமாகவும் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ், எந்த விதமான கலரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அடிட்டிவ்ஸோ இல்லாமல் நேச்சுரலாக உங்கள் அம்மா எப்படி செஞ்சு தருவாங்களோ அதே மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்குங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலா உங்கள் வீடு தேடி வரும். இப்போ இந்த மசாலா போடும்போது நம்ம எப்பயுமே ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படி தண்ணி லேசாக தெளித்து விடுங்க. எதுக்கு அப்படின்னா மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படி ஒன்று கூடி வரணும், அதுக்காக. ஸோ இப்போது
நம்ம 3 வகையான குடமிளகாயை உள்ளே சேர்க்குறோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அது கூட மசாலா கூட சேர்த்து வதக்கி வச்சுட்டு கூடவே நம்ம வறுத்து வச்ச பன்னீரோ தோஃபுவோ என்ன வச்சுருக்கோமோ அதுவும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபுல் சிம்மரில் வச்சு 1 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கணும். இப்போ மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மசாலாஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தாராளமாக அதில் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அப்படியே குயிக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு டைமே நம்ம ரைஸை வடித்து வைக்கணும், அப்புறம் இந்த வேணுங்கிற காய்கறிலாம் கட் பண்ணி வைக்கிற டைம். பட் குக்கிங் டைம்ங்கிறது 10 நிமிஷம்தான். ரைஸ் போட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா 1 டீஸ்பூன் நெய் போட்டு கிளறிக்கலாம், பட்டர் கூட போட்டு கிளறலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிடிக்கிறவங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ரைத்தா வச்சுக்கலாம், இல்லை நான் இந்த மாதிரி வெஜிடபிள் சாலட் ஏதாவது வச்சு அது கூட கெஸ்ட்டு வரும்போது கூட நீங்கள் இந்த புலாவ் செஞ்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புங்க, கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். அப்படி கலராக குழந்தைங்க அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே அவங்களுக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சுவை ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.